சுரேகாவும் மாதவி வந்து அவங்க அப்பா தான் அந்த கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை எப்படியாவது அவங்க அம்மாட்ட சொல்லணும். இங்கே எங்கடா யாராவது கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் சொத்தெல்லாம் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. எந்த பொண்ணு வந்தாலும் சொத்து மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வந்து அதில் விவரமாக இருக்காங்க. தான் சொந்த தம்பி வந்து குடிச்சு எவ்வளோ குட்டிச்சோராக இருந்தாலும் அந்த சொத்து தன்னை விட்டு போயிடக்கூடாது. இவன் வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து குடிகாரனாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அக்கா தங்கச்சிங்களை பார்க்கறதுக்கு வந்து செம்ம கடுப்பாக இருக்குது. இப்படியாப்பட்ட கூட பிறந்தவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் வந்து அந்த சீன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதையும் மீறி 2 பேருக்கும் முறைப்படி கல்யாணம் நடந்து, கண்டிப்பா வந்து நந்தினி சூர்யாவும், சூர்யா நந்தினியும் புடிச்சு வந்து மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்து அந்த வீட்ல கொண்டு போனா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சுந்தரவல்லிக்கு ஏன் தான்னு தெரில. அவங்களுக்கு வந்து பணக்காரங்க வந்து மருமகளா எப்படியாப்பட்ட மூஞ்சா இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. தான் வீட்ல வேலை பார்த்த பொண்ணே வந்து இப்படி வருது. சுத்தமா வந்து சுந்தரவல்லிக்கு வந்து பிடிக்கல. மாமனாராவது நல்லவரா இருக்காரு. அந்த ஒருத்தவர தவிர மத்த எல்லாரையுமே பார்க்கறது வந்து செம்ம காண்டாகுது. இவங்க வந்து வீட்டு வேலை செஞ்சு அந்த ரூ. 200 அந்த சமையல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டு சாமி கும்பிடும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஆனால் அவங்க இந்த வாழ்க்கைக்கு வந்து பணக்கார வாழ்க்கைக்கு சுத்தமாகவே வந்து ஆசைப்படவே இல்லை. உழைச்சி தான் வாழணும்னு சொல்லிட்டு நந்தினி வந்து ஆசைப்பட்றாங்க. இவங்க ரூமுக்குள்ளே பேசிக்கிற சீன்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் ஃபன்னியாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி போக போக 2 பேரும் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு, இவ தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற நிலைமைக்கு சூர்யாவும், இவ தான் என் புருஷன், இவர் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு நந்தினியும் சொல்கிற நிலைமைக்கு கொண்டு வரணும். என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.